கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29 கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் இருளை வெளிச்சமாக்கிறவர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போதே நம்முடைய இருள் நீங்கிவிட்ட ஒரு தன்மையை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அவர் விளக்காக இருக்கும்போது, அவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருள் இருக்கும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை விசுவாசத்தோடு இன்றைக்கு நமக்குள்ளே நாம் தக்க வைத்து கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பல காரியங்களை குறித்து இந்த காலையில் யோசித்திருக்கலாம். இந்த காரியத்தை எப்படி செய்வது, எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடிய காரியத்திலெல்லாம் நம்முடைய நேரத்தை ஒருவேளை இரவு முழுவதும் கூட யோசித்து அந்த நேரத்தை செலவிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் உங்களை தேற்றும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தராகிய தேவன் விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை பற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார். எனவே இந்த கால வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில், நீர் கர்த்தாவே, நான் இன்றைக்கு செய்ய இருக்க காரியத்தில் எனக்கு எங்கும் இருளான சூழ்நிலையாய் காணப்பட்டு கொண்டிருந்தது, எப்படி அதை செய்து முடிப்பது, எப்படி ஆரம்பிப்பது, என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நான் புரியாதவனாய் இருந்தபோது இந்த வசனம் சொல்லுகிறபடியே கர்த்தராகிய தேவரீர் விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தாவே, நான் செய்ய இருக்கிற காரியத்தில் எனக்கு நீர் வழிநடத்துகிற தேவனாக இருப்பக்கா சோத்திரம். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன், அப்படியாய் கர்த்தாவே இந்த நாளில் நான் செய்ய இருக்க காரியத்தை நீர் எனக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்து மூலமாய் நாங்கள் பலன் கொள்ள கிருபை செய்தீரே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கிறவர். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், இந்த காரியத்தில் ஏதாவது சிக்கல் வந்து விடுமோ, இன்றைக்கு நான் செய்ய இருக்கக்கூடிய இந்த தொழிலின் காரியத்தை, ஆரம்பிக்கிற தொழிலின் காரியமோ அல்லது எந்த ஒரு பிள்ளைகளோட அட்மிஷன் காரியமோ, இதில் எந்த விதமான சிக்கலும் வந்து விடக்கூடாது, எந்த விதமான இருளும் சூழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு பயம் உள்ளே இருந்து கொண்டே இருந்தாலும் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கிறவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் அதை செய்ய ஆரம்பியுங்கள். நீங்கள் நடக்க நடக்க அவர் என் பாதைக்கு தெய்வமாக இருக்கிறார் சொன்னபடி அவர் உங்களுக்கு வழியை காண்பித்து கொண்டே இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படியா விசுவாசத்தோடு இந்த நாளில் உங்கள் காரியங்களை செய்யுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலையில் என்ன எப்படி இதை நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடிய குழப்பங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, உராபாலா சந்த ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் இந்த நாளை துவக்கி இந்த நாளில் நீங்கள் செய்ய இருக்கிற காரியத்தை ஜெபத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய், கர்த்தர் உங்களை இருளை வெளிச்சமாக்கிறவர் உங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் தன்னுடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டு ஜெயமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. சில வேளைகளிலே நாங்கள் சில காரியங்களை செய்ய இருக்கும்போது அந்த காரியங்களை எப்படி செய்கிறது, எப்படி ஆரம்பிப்பது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை அறிந்து கொள்ள முடியாதபடி குழப்பத்தோடு கர்த்தாவே காணப்படுகிறோம். சில வேளை யார் இதில் எங்களுக்கு ஒத்தாசை செய்வாங்க, யார் எனக்கு துணையாக இருப்பாங்க, யார் என்னோடு கூட வருவாங்க என்று சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் நாங்கள் பல விதத்தில் கலங்கி போன நிலைகளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணப்படுகிறோம். ஆனால் இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையானது கர்த்தர் எங்கள் விளக்காக இருக்கிறீர்னு சொல்லி கர்த்தாவே எங்களை பலப்படுத்தினதுனால நிச்சயமாக நீர் கர்த்தாவே எங்களுக்கு வழியை காட்டுவீர், காரியத்தை வாய்க்க பண்ணுவீர். அது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த காரியத்தில் ஒரு வெளிச்சத்தை காணும்படியான ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டிடுவீர்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறபடியே நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிப்பீர்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்படியே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது சோத்திரத்தை செய்கிறதுனாலே நாங்கள் அதில் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படும்படியாய் அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதியும் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் சொன்னபடி செய்கிற தேவன், அப்படியே இருளை வெளிச்சமாக்குற தேவன், விளக்காக இருக்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். God bless you.